என்னாச்சு மேடம்? ஏன் அலறீங்க? சந்திரா சார் உங்களையும் திட்டினாரா? இந்த ஆபீஸ்ல இது ஒரு சிக்கல் மேடம். சந்திரா சார் யாருன்னு பார்க்க மாட்டாரு. யாரா இருந்தாலும் வேலையை விட்டு தூக்கிடுவாரு. நீங்க சூர்யா சார்ட்ட பேசுனீங்களா? பேசுங்க மேடம். வாங்க. சார் கான்ஃபரன்ஸ் கால்ல தனியா தான் இருக்காரு. வாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன நின்னுகிட்டே? எல்லாரும் வாங்க உட்காருங்க. உட்காருங்க ரம்யாமா. அட நீ என்ன இருட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு? முன்னாடி வா. எப்படி இருக்கு? என்னங்க புஷ்பா, இந்த புடவைக்கா இவ்ளோ பில்டப்? ஏதோ புடவை விக்கிறவங்க மாதிரி. என்ன ரம்யாமா இப்படி சொல்லிட்டீங்க? என்ன காஸ்ட்லி புடவை தெரியுமா? அனுக்காக எடுத்தது. புஷ்பாக்கா எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு இருக்கும் நீயே சொல்ல. ஒரு 2000 இருக்குமா? ஓ மூஞ்சி. இதுக்கு பிளவுஸே 2000 ரூபாய். வேற யாராச்சும் சொல்லுங்க பாப்பா. ஒரு 8000. பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா. புஷ்பா நீங்களே சொல்லிடுங்களேன். 11000. 11000 ரம்யாமா. அனுவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க புஷ்பா இது? இவ்ளோ சாதாரண புடவைய போய் என்கேஜ்மெண்ட் கொடுத்துவாங்களா? சொல்லுங்க, எங்க அண்ணனோட அந்தஸ்து என்ன, அவரோட பிரஸ்டீஜ் என்ன? இதெல்லாம் பத்தவே பத்தாது. இதை விட கிராண்டா ரொம்ப அழகான சாரியா எடுக்கணும். இங்க பாருங்க, ஒரே தவணையில உங்களால பணத்தை கொடுத்து எடுக்க முடியலன்னா சொல்லுங்க. எங்களுக்கு சேலை ரெகுலரா கொடுக்கற பழனியப்பா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு தவணையில வாங்கி கொடுத்துடுறேன். இங்கே வாங்கிருக்கலாமோ? ரம்யாம்மா இப்ப என்ன கெட்டு போச்சு? இன்னொரு புடவை வாங்கிட்டா போகுது. அதுதான் அனு மாசம் ஆனா சம்பளம் வாங்குறால, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. குடிக்கிறது பச்சை தண்ணி, கொப்பளிக்கிறது பன்னீர்னு பில்டப் வேற. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. அழாதீங்க மேடம், வாங்க. மேடம், இவங்க சூரிய பிரகாஷ் சார்கிட்ட பேசணுமா? எதுக்கு? சந்திரா சார் இவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம், அதுக்காக தான் மேடம். FM, what is your job? அனு மேடம் பாவம் மேடம். FM, உங்களோட வேலையை மட்டும் பாருங்க. சாரி மேடம். அவுட். எங்க பாரு, நீ இந்த கம்பெனிக்கு வந்த முத நாளே நினைச்சேன் 4 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன்னு. அப்பவே புரிஞ்சிடுச்சு. பட் யூ வெரி ஃபாஸ்ட். 3 நாள்ல இந்த கம்பெனியை விட்டு போறேன். ஸ்டாப் பிஹேவிங் லைக் அ சைல்ட். கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசமும் கத்துக்கோ. அழகு நிப்பாட்டு முதல்ல. அந்த வெறும் 2 ரூபாய் ஆட்டத்தை ஆடிட்டு 3 நாள் எங்க ஆபீஸ்ல இருந்துட்டல. You're lucky. But you know what? வெறும் அதிர்ஷ்டத்தை வச்சு மட்டும் வாழ்க்கையில முழுசா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சனா? That you can't. ஐயோ அப்படி இல்ல மேம். சூரிய பிரகாஷ் சார் அதை மட்டும் கன்சிடர் பண்ணி எனக்கு வேலை தரல மேம். யா. ஆனா சந்திர பிரகாஷ் சார் அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணி உன்னை வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. So, you may leave now. FM? 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 தோ வர மேடம். சொல்லுங்க மேடம். அனு மேடம் டெஸ்க்குக்கு போய் அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்க மேடம். குவிக்.
ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அனு. எந்த ஒரு பதவிக்கும் அதுக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருக்கு. அதிர்ஷ்டம் அந்த பதவியை கொண்டு வரலாம், ஆனா அதை தக்க வைக்கணும்னா ப்ரொஃபஷனலிசம் அண்ட் பெர்ஃபெக்ஷன் கட்டாயம் வேணும். அது இல்லைனா you will lost. Just like that. இந்தாங்க மேடம். ம். ம். You may leave. மேம், சூரிய பிரகாஷ் சார் கிட்ட கொடுத்துருங்க மேம். திரும்ப வந்துடாத அனு. உள்ள வரலாமா? உள்ள வந்து கதவையும் போட்டின பின்னாடி உள்ள வரலாமான்னு கேட்கறது தப்பு பங்கஜ். தப்பாயிடக்கூடாதுன்னு தான் வந்தேன். சரி, என்னன்னு சொல்லு. நம்ம ஆபீஸ் காம்பவுண்டுக்குள்ள ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு. அதை சுத்தி நிறைய கிளையும் இருக்கு. அதை பிச்சு போடலன்னா மரத்துக்கும் நல்லதில்ல, மண்ணுக்கும் நல்லதில்ல. என் கையில மட்டும் பவர் இருந்திருந்தா இந்த கம்பெனி விட்டு தூக்கி எறிஞ்சிருப்பேன். யாரை பத்தி சொல்ற? சந்திர பிரகாஷ். எதுக்கும் ஒரு எல்லை வேண்டாமா? எவ்வளவு நாள் தான் அவனை சகிச்சிட்டு இருப்ப? அவனால நம்ம பிசினஸ்க்கு எவ்வளவு நஷ்டம் உனக்கு தெரியுமா? என்னால தாங்கவே முடியல. பிசினஸை பத்தி யோசிக்க, அதை நல்லா நடத்த நான் இருக்கேனே. நீ இருக்கிறது தான் சூர்யா பிரச்சனையே. நீ இங்க இருக்கிறதுனால தான் அவன் இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத வேற யாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த பயத்தை விட இந்த பெரிய மரத்தை நம்பிக்கிட்டு வளர்த்துங்களே அந்த சின்ன சின்ன குடைகள், அதை பத்தி தான் யோசிக்கிறேன். அதுங்க பட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. இங்க இல்லனா இன்னொரு இடத்துல வளர்ந்துட்டு போதுங்க. இல்ல பங்கஜ், என் ஆபீஸ்ல என்ன நம்பி வந்தவங்க இங்கேயே வளரணும். அவங்கள வெட்டி எறியணும்னு நான் நினைச்சதே இல்லை. இப்ப நீ யாரை பத்தி சொல்ற? அணுவை பத்தி. சந்திரா எடுக்கிற முடிவுல இதுவரைக்கும் நீ கேள்வி கேட்டதே இல்ல. அனு ஒரு ஃப்ரெஷர். வேற எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்ந்துக்குவாங்க. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நம்பிக்கை, ட்ரஸ்ட், 5 எழுத்து வார்த்தை. நம்ம கம்பெனியோட பஞ்சாட்ச மந்திரம் நம்பிக்கை, ட்ரஸ்ட். அனு மேடம் என்னவோ அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் சந்திரா ஒத்துக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, அனு அவங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு புறப்பட்டாச்சு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது சூர்யா. என்ன வெயில் அடிக்குது, என்ன வெயில் அடிக்குது. அப்பாப்பா, வெயில் காலத்துல எல்லாம் அப்புறம் என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. அனு இரு, டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துடுறேன், எடுத்துட்டு போயிரு மறக்காம. சுப்பு உனக்கும் தான். அனு இரு, டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துடுறேன், எடுத்துட்டு போயிரு மறக்காம. அம்மா, எனக்கு டிஃபன் பாக்ஸ் வேண்டாமா? இருடி, 2 நிமிஷம் தான் கட்டி கொடுத்துருவேன். இல்லம்மா, இன்னைக்கு ஆபீஸ்லயே சாப்பாடு. ஓ, இப்போ எங்க கடை மாதிரி உங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்ல விஷயம்தான். இங்க பாரு சுப்பு, உன் கடையை அவ ஆபீஸை சேர்த்து வச்சு பேசினா எனக்கு கெட்ட கோவம் வராமா. உன் முதலாளி பத்தி எனக்கு தெரியாது. உன் டிஃபன் பாக்ஸ புடுங்கி தின்னாம இருந்தா பெரிய விஷயம். பிச்சைக்காரன் தட்டுல இருக்கிற சில்ட்ரன் மேல கூட கை வைக்கிற ஆள் தானே அந்த ஆளு. அப்பா,
உங்க கூட கொஞ்சம் பேசணும்ப்பா. இங்க பாரு புஷ்பா, நியாயமா நடந்துக்கிட்டோம்னா அந்த கடவுள் நம்மளை பார்த்துக்குவாரு. முன்ன கடை என் கையில இருந்தது, நான் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். இப்போ என்கிட்ட இல்ல. ஆனா ஒரு நாள் வரும், நிச்சயமா மறுபடியும் எல்லாருக்கும் நான் சாப்பாடு வாங்கி தருவேன் பாரு. இப்படி கொடுத்து தான் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கோம். இனிமையாச்சு கொஞ்சம் எடுக்க கத்துக்க. இது பாருமா, உன் அம்மா பேச்ச கேட்காத. நாம நியாயமா வேலை செஞ்சோம், கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. காப்பாத்துவார். ம், நான் வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாமா. பாய்மா. பாய். எனக்கு வேலை இல்லை. இப்ப நான் எங்க போறது, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன சுப்பு, ஏன் அப்படி பாக்குற? வேலை கிளம்பலையா? என்ன சுப்பு, என்னமோ புதுசா பாக்குற, காணாத கண்ட மாதிரி. உன் பொண்ணுக்கு மட்டும் பாய்னு ஆசையா டாட்டா கட்டி அனுப்புற. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பாய் சொல்லிருக்கியா? இன்னைக்கு எனக்கு பாய் சொல்றியா? வேண்டாம் சுப்பு, போயிரு. தப்பிக்கலான்னு பார்த்தா மறக்க மாட்டேங்கிறானே. தேங்க்யூ, பாய். சார், நேற்று மீட்டிங் மினிட்ஸ் ரெடியா இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா. அதோட ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் பத்தி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். சார், ஒன் செகண்ட். ரிமெம்பர் ஒன் திங், அவர் மோடஸ் அப்ரண்டி இஸ் அவர் யூஎஸ்பி. ஓகே? எஸ் சார், நான் பாத்துக்கிறேன். குட். எஸ் சார், இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு டிபிடி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சரின்னு சொன்னால் ஒன்று சரி, அதை மீராவுக்கு அனுப்பு. மீரா, எஸ் சார். கெட் பேக் டு மீ ஆன் திஸ். ஓகே சார். ஓகே சார், அந்த பெங்களூர் கிளையண்ட் அதை மீரா கிட்ட பேசுங்க. ஓகே? ஓகே சார். பங்கஜ் சார், போகலாம். மேடம், அவன் வர சொல்லட்டுமா? சார், என்னாச்சு? பங்கஜ், அந்த யூகே கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்களா? ஆமாம் சார், வந்துட்டாங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ.
சூரிய பிரகாஷ் சார் கிட்ட சொன்னியா? அனு, எப்படி இருக்க? ஹலோ ஸ்வப்னா, சூர்யா சார் எங்க இருக்காரு? சார் உள்ள மீட்டிங்ல இருக்காரு. நான் அப்போத்துல இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு ஸ்வப்னா. சார் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அனு, சார் காலையில இருந்து உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆக்சுவலி சந்திரா சார் எடுத்த டிசிஷன்ல சூர்யா சார் எந்த கேள்வியுமே கேட்டதில்ல. உனக்கு ஆபீஸ் பத்தி சரியா தெரியல அனு, புரிஞ்சுக்கோ. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். जाने दे उयले पुडिच निर्ताद लड़की कणक तीर नेर इदु मदिमयंगादे चलो मजबूत रहो सबका सूद समय बहुत आगे है उत्तर मिलेगा अल्लाह तेरी मुराद पूरा करेगा அந்த ஆண்டவன் உனக்கு வழி காட்டுவார் உன் மனசில் இருக்கிற கடவுள் உனக்கு விடை தருவார் भगवान तुम्हारे भला करे भगवान तुम्हारे भला करे भगवान तुम्हारी भला करे சோதிக்கிற அப்பா எப்பவுமே சொல்வாரு, வாழ்க்கையில நிஜமான கஷ்டங்கிறது நமக்கு வர்றதில்லை, நம்மளால நமக்கு வேண்டியவங்களுக்கு வர்றதுதான். என் அம்மா அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. சந்தோஷத்தை நான் எப்படி கெடுக்கிறது? நான் கேட்டதை விட அதிகமா சம்பளம் தர வேலைய நீ தானே கொடுத்த, ஆனா அதை இவ்வளவு வேகமா எடுத்துக்கிட்டே. எங்க அப்பா அம்மாக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் தேடினா நிச்சயம் எனக்கு வேற வேலை கிடைக்கும், ஆனா அங்க சூர்யா சார் இருக்க மாட்டாரே, நான் ஏன் அவர் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு இவ்வளவு ஃபீல் பண்றேன். ஆனா எனக்கு இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லணும், நீதான் பதில் தரணும். சுப்பு, ஒரு போன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது புஷ்பா, என்ன பண்ண சொல்ற? குடு புஷ்பா.
போனை ரீசார்ஜ் பண்ண மாட்டியா சுப்பு? தத்தி அதான் கால் போகுது இல்ல, அவர் போன்ல பேட்டரி டவுனோ என்னவோ. கூட நான் ட்ரை பண்றேன். காலையில போகும்போது லேட் ஆகும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்ன அவளுக்கு? இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைப்பு. ஏன் புஷ்பா தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? பாவம் அவளுக்கு என்ன வேலையோ என்னவோ, அதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல. போன் அடிக்குது பார். யாரு? புது நம்பரா இருக்க. ஆனோ அதான் இருக்க போது எடு. ஹலோ ஹலோ, நான் சூரிய பிரகாஷ் பேசுறேன். சார் வணக்கம் சார். யாரு? அனு இருக்காளா? அனு இன்னும் ஆஃபீஸ்ல இருந்தே வரலையே சார். ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு. என்ன சார், என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் பேசுறேன். சரி சார். யாரு? சூரிய பிரகாஷ் சார். சூர்யா சார் சொன்ன மாதிரி தான் செஞ்சேன். ஆனா சந்திரா சார் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு. என் மேல என்ன தப்பு? எனக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். ரம்யா சொன்னது சரிதான். ரம்யா வேலை சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொன்னா. எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிரும். ஆனா சூர்யா சார் இருப்பாரா? ஆபீஸ்னா சூரிய பிரகாஷ் சார் தான் இருக்கணும்னு நான் ஏன் எதிர்பார்க்கிறேன்? என் வாழ்க்கையில் அவர் கூட இருந்தது ஒரே ஒரு நாள் தான். ஆனா நான் ஏன் அவர் கூட இவ்வளவு நெருக்கமாயிட்டேன்? எனக்கு திரும்ப திரும்ப அந்த நாள் தான் எப்பவும் ஞாபகம் வருது. என் துக்கத்துக்கு நிஜமான காரணம் என் வேலை போனதா இல்ல இனிமே சூர்யா சார பார்க்க முடியாதுங்கிறதா? கடவுளே, நீதான் எனக்கு புரிய வைக்கணும். என்னால இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு எனக்கு பதில் சொல்லு. கடவுளே, எனக்கு நிச்சயம் ஒரு வழியை காமிக்கணும். நீ காமிச்சுதான் ஆகணும். சார், நீங்க ஆஃபீஸ்க்கு ஏன் வரல? என்ன வந்து ஏன் பார்க்கல? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். சந்திரா சார் திடீர்னு என்ன வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாரு. நான் உங்க போனுக்கு ட்ரை பண்ணேன் சார். நீங்க அப்ப பிக் பண்ணல. நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க. நான் சொப்னா கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்டேன் சார். அவ தான் சொன்னா, சந்திரா சார் ஒரு தடவை டிசைட் பண்ணிட்டா அதை யாராலையும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னா சார். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சாரி சார், என் ஃபோன் சரியில்லை. வேகமா பேட்டரி ட்ரைன் ஆயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். அவர் இன்னும் நீ ஆஃபீஸ்ல இருந்து வரலன்னு சொன்னாரு. அப்பா அம்மா இன்னும் எனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல இருக்காங்க சார். ஆனா 3வது நாளே வேலை போயிடுச்சுன்னு நான் எப்படி சார் அவங்க கிட்ட சொல்றது? அதான் ரொம்ப அப்செட் ஆகி கோயிலுக்கு வந்துட்டேன் சார். நீ இந்த நேரத்துக்கு இந்த கோயிலேருந்து தான் வருவேன்னு நான் கெஸ் பண்ணியிருந்தேன்.
இப்படிலாம் பண்றதுக்கு ஒரு தடவை நேர்ல வந்து என்கிட்ட பேசியிருக்கலாமே. பட் சார். வந்து பேசியிருக்கணுமா இல்லையா? சாரி சார். பரவாயில்ல, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வா. நாளைக்கா? நான் சொல்றேன் வா, எல்லாம் சரியாயிடும். We will sort it out. Anu, I trust you. Do you trust me? Yes sir, I trust you too. சரி, அப்ப நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வா. Bye. சுப்பு, இப்படி அங்கேயும் இங்க ஒலாத்திட்டு இருந்தா எனக்கு அப்படியே பிபி ஏறுது. சட்டையை போட்டு எங்க போய் தேடு சுப்பு. எங்கன்னு போய் தேட சொல்ற? எங்கேயாவது போய் தேடி பாரு. இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் வந்துட்டேன். என்ன வந்துட்ட? அனுமா, ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன இழிக்கிற? மணி 9:30 நீ வீட்டுக்கு இன்னும் வரலன்னு எனக்கு இவருக்கும் கை ஓடல கால் ஓடல பயந்துட்டு கிடக்கும். ஒரு போன் அது பண்ணிருக்கலாம்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அனுமா சொல்லுமா, ஏன் லேட்டு? கொஞ்சி குழந்தை இன்னும் மடியில தூக்கி வச்சு கொஞ்சு. அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, அத கேளுங்கற. நான் இங்க ஒருத்தி காட்டு கத்துறா, அவ என்ன மதிக்கிறாளா பாரு. நான் கேக்குறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. அனுமா, ஏன் இவ்வளவு லேட்டு? அனுமா. அம்மா எடுத்துக்கோ. ஒண்ணு வேணாம். அம்மா உனக்கு பிடிச்சதுமா? ஜாங்கிரியா? ஒண்ணு தேவல. அம்மா ப்ளீஸ் மா. எனக்கு வேணாம். அம்மா ப்ளீஸ். வேணாம் 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 வேணாம். ப்ளீஸ் என்னம்மா? ஜாங்கிரி குடிச்ச நேவத்துல பாக்குறியா? ஏன் லேட் ஆச்சு சொல்லு முதல்ல. அப்பா எடுத்துக்கோங்க. அனு, இன்னைக்கு என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இருங்கப்பா. மல்லிப்பூ எதுக்கு இவ்வளோ? திரும்பமா? மல்லிப்பூ முழம் 40 ரூபாடி. பூ விக்கிற வேலையில இவ்வளவு பூ, அதுவும் எனக்கு எதுக்குடி? என் செல்ல அம்மா. பாத்தியா சுப்பு, பூ எல்லாம் வச்சு ஐஸ் வைக்கிறா. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? சூரிய பிரகாஷ் சார் போன் பண்ணிருந்தாரு, எங்க போயிட்ட? பயப்பட ஒண்ணும் இல்லப்பா, கோயிலுக்கு போயிருந்தேன். வர வழியில போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓஹோ, கோயிலுக்கா? என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஒரு நிமிஷம். ஏய் அடியே ரம்யா. ஏய் அனு, அனு பாத்தியா சுப்பு, நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்க, பதிலே சொல்ல போயிட்டே இருக்கா. அவளா வந்தா போறா, என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. நீயும் அது கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா? வாய் ஃபுல்லா ரிலேஷன், அவருக்கு எப்படி புத்தி சொல்றது? சுப்பு துப்பு. குண்டு புஷ்பா, கோவத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஐயோ, கட்டினது இப்படி பெத்தது அப்படி, நான் என்ன போட போறேன் தெரியலையே. ஜாங்கிரி, மல்லிப்பூ ஞாபகம் இருக்கா? என்ன சுப்பு ஓவரா போற? ஐயோ, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஜாங்கிரி, மல்லிப்பூ,
நீ நான் இளையராஜா பாட்டு டெட்லி காம்பினேஷன் இல்ல ஞாபகம் வந்ததா? வரல. போ புஷ்பா. சீக்கிரம் வாடி. யோ வரண்டி இருடி. நிஜமாவே என்னால நம்பவே முடியலடி. என்னடி ரொம்ப குஷியா இருக்க? சொல்றேன்டி வா. ஏய் வா. வேலை போன விஷயத்துல வீட்ல கூட சொல்லாம கிளம்பி போனேன். கிளம்பி போனியா? எங்கடி போன? எனக்கே தெரியாதடி. லூசு மாதிரி ரோடா அலைஞ்சிட்டு இருந்தேன். ரோட்ல பகீர்னு ஒருத்தன் வந்தாண்டி. என்கிட்ட வந்து அவன் என்கிட்ட உனக்கு பதில் கிடைக்கணும்னா நீ உடனே சிவன் கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டான். எனக்கும் வேற என்ன இடம் இருக்கு சொல்லு என் துக்கத்தெல்லாம் கொட்ட. அவரு சொன்ன உடனே நான் கோயிலுக்கு போயிட்டேன். என் துக்கத்தை எல்லாம் சிவன் கிட்ட கொட்டிட்டு வெளியே வந்தா யார் இருந்தாங்கன்னு சொல்லு. யாரு? அந்த சிவனே வா. யாரடி இருந்தாங்க? சூரிய பிரகாஷ் சாரடி. சூரிய பிரகாஷ். நிஜமாவாடி? அனு நீ என்ன வந்து ஆபீஸ்ல பார்க்கல. ஐ ட்ரஸ்ட் யூ அனு. நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டாரு. வா அனு, அடிச்சதுல ஜாக் பாட்டு. இது ரெண்டுல ஒண்ணு தொடு. எதுக்குடி தொடுன்னு சொல்றல. ரம்யா ஓவரா பண்ணாதடி, தொடு. என்ன சொல்லி தொலைச்சிட்டு போடி. நைட்ல எனக்கு தூக்கம் வராது. I trust you. I think he loves. அம்மா என்னடி? இங்க பாரு. என்னென்ன சொல்லு, வேலையா இருக்கல, காதுல விழும். ஐயோ ரொம்ப பண்ணாதம்மா. காதாலே பாத்துருவியா நீ? என்னடி? என்னடி இது? நல்லா இருக்கா? என் அண்ணன் வீட்டுக்கு போனப்போ பொங்கலுக்கு அண்ணன் கொடுத்த புது ட்ரெஸ் தானே இது. அப்புறமா போட்டுக்கலாம்னு வச்சா இது இன்னைக்கு ஆபீஸ்க்கு போட்டு போனா அப்புறம் பண்டிகைக்கு என்ன பண்றது? ஆபீஸ்ல எல்லாரும் புது துணி போட்டுட்டு வராங்கம்மா. அவங்க வசதி அப்படி. மீரா மேம் பாத்திருக்கியா? அவங்க எவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. யாரு? உத்து நுண்டு ட்ரெஸ் போட்டுட்டு காலை காட்டிட்டு டிங்கு டிங்குன்னு நடப்பாளே அவளா? ஐயோ. சூர்யா சார பாத்திருக்கியா? அவர் எவ்வளவு டாப்பா ட்ரெஸ் போட்டிருக்காரு பாரா. சுப்பு காதுல விழுந்துச்சா? எப்படி காதுல விழும்? நான் இப்பதானே வெளியே போயிட்டு வரேன். சொல்றேன் கேட்டுக்க. எதுக்கடி புது துணி போட்டேன்னு கேட்டதுக்கு நான் யார பார்த்து இதை செய்யறேன் தெரியுமான்னு சொல்றா. சூரிய பிரகாஷ் சார. நம்ம வாழ்நாள் பூரா பண்ற செலவு அவரோட ஒரு நாள் செலவு. அவர் எங்க நம்ம எங்க? அப்பா ஒரு நாள் போட்டுக்கிட்டா ஒண்ணும் ஆகாதுல்லப்பா. கரெக்டா சொன்ன செல்லம். தஞ்சாவூர் பொம்மை மாதிரி எதுக்கெடுத்தால தலையாட்டுற ஒரு புருஷன், தங்கத்தால இழைச்ச பொம்மை மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு பொண்ணு, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் ஒரு சோள காட்டு பொம்மை. ஒரு வழியா ஒத்துக்கிட்டியா என் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு?
யாரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது? என் அண்ணன் ஆச்சே. இத பாரு, ஊர்ல இல்லாத அண்ணன். இங்க பாரு சுப்பு, என் அண்ணன் ஏதாவது சொன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. சரி சரி சரி, சண்டே ஆரம்பிக்காதீங்க. அம்மா டிஃபன் பாக்ஸ் ரெடியா? ஏய், அது சுப்பு கட்டினது. வந்துட்டா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஹோ, உன் புருஷனுக்குன்னு ஸ்பெஷலா கட்டி வச்சிருக்கியா? உனக்கு கல்யாணம் ஆகட்டும், நீயும் அதெல்லாம் தான் பண்ணுவ. சூரிய பிரகாஷ் சாருக்கும் சேர்த்து கட்டிட்டியா? இது உனக்கு, இது சூர்யா சாருக்கு. என் செல்லம்மா. அனுமா, சூரிய பிரகாஷ் சாருக்கும் டெய்லி சாப்பாடு நம்ம வீட்ல தான் போதா? ஆமாப்பா, சூரிய பிரகாஷ் சாருக்கு வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, அவரு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். சாப்பிடுறது என்னமோ இவ்வளவுதான், ஆனா செம்ம ஃபிட். ஆனா தலைமுடி தாடியெல்லாம் நரைச்சு போச்சே. நரமுடி இருந்தா என்ன? இப்போ ஆபீஸ்லயே அவர் தான் யங் அண்ட் எனர்ஜெட்டிக். அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்ப பொறுமை. அவர் மனசு ரொம்ப கிரேட்மா. அதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா அவருக்கு 1000 பிசினஸ் டென்ஷன் இருக்கும். அதுலயும் அவரு ரொம்ப பொறுமையா இருப்பாரு. அந்த குணம் தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். ஏமா, ஆபீஸுக்கு லேட்டா போனா கூட மன்னிக்கிற அளவுக்கு பொறுமையான மனசு அவருக்கு. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. வரேன். பை. வரேம்மா. சுப்பு, நம்ம அனுவா இது? அவ ஏதோ சந்தோஷமா பேசிட்டு போறா, அவ்வளவுதான். வேலையை பாரு. அனு, யூ பியூட்டிஃபுல், ஆசம். அனு, யூ பியூட்டிஃபுல். அனு, யூ ஆர் பியூட்டிஃபுல். வாட்? உன் ட்ரெஸ் புதுசா அனு, நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. அழகா இருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். தேங்க்ஸ். பை பை பை. அம்மாடி, இந்த தத்தியை நான் எப்படிதான் அணுவுக்கு கட்டி வைக்க போறேனோ தெரியல. அட கவலை விடுங்கண்ணா, புஷ்பா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டீங்கல்ல. அட நீ வேற சும்மா இருமா. இந்த லூஸ் இப்படி செய்யறத பத்தி ஒருவேளை அவங்க மனசு மாறிட்டாங்கன்னா? இத பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அனு தான் நம்ம வீட்டு மருமக, புரியுதா? நீ புஷ்பா கிட்ட பேசி அவங்கள நல்ல முடிவா எடுக்க வை. அந்த சேலை கடைக்காரர்கிட்ட பேசி அவனை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். சரிங்கண்ணா. மார்னிங் மேம். குட் மார்னிங். எப்படியோ அனுவை வெளில அனுப்பிட்டீங்க. யா, ப்ராப்ளம் சால்வ். அவங்களுக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் இல்லை மேம். நீங்கள் செஞ்சதா சரி. ஹி இஸ் டோட்டல் மிஸ்டேக். யார் மிஸ்ஃபிட்? வேற யாரு பங்கஜ்? அந்த அனு தான். மீரா மேடம், மேடம் வந்திருக்காங்க. மேடம்னா யாரு? எல்லாம் உங்க ஃபேவரட் மேடம் தான், அனு மேடம். குட் மார்னிங் மீரா மேம். குட் மார்னிங். மீரா மேடம், anger is not good, மீரா மேடம்.
என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? மேம், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? சார் என்ன திரும்பவும் வேலைக்கு வர சொன்னாரு. சாரா? எந்த சார்? சூரிய பிரகாஷ் சார்.